பொறுப்புள்ள மாணவன். ஒரு மாணவன் எப்படி பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறார் என் பள்ளி 4ஆம் வகுப்பு மாணவன் யாமின ஹியா. மாண்புமிக்கு தலைமை ஆசிரியர் அவர்களே, மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, என் அன்பான நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு பொறுப்புள்ள மாணவன் என்பதாகும். பொறுப்பு என்றால் என்ன? நம்ம கொடுக்கப்பட்ட கடமைகளை நேர்மையுடனும் முழு மனத்துடனும் செய்வதே பொறுப்பாகும். ஒரு பொறுப்புள்ள மாணவன் முதலில் தனது படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், நேரத்திற்கு பள்ளிக்கு வருவான், வகுப்பில் கவனமாக கேட்பான், வீட்டு பாடங்களை சரியாக செய்வான். அடுத்ததாக ஆசிரியர்களுக்கு மரியாதை காட்டுவான், அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்டு வாழ்க்கையில் பின்பற்றுவான். ஒரு நல்ல மாணவன் பெற்றோருக்கும் பொறுப்புடன் நிற்பான், வீட்டில் உதவி செய்வான், பெற்றோரின் உழைப்பை புரிந்து அவர்கள் கனவை நினைவாக்க முயல்வான். மேலும் நம் பள்ளி சொத்துக்களை பாதுகாப்பதும் ஒரு பொறுப்புள்ள மாணவனின் கடமை. மேசை, நாற்காலி, புத்தகம் போன்றவற்றை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பான். சுற்றுச்சூழலுக்கும் பொறுப்புடன் நிற்பான், சுத்தமாக வைத்துக் கொள்வான், தண்ணீரை வீணாக்க மாட்டான், மரங்களை பாதுகாப்பான். இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைவர்கள். நாம் இன்றே பொறுப்புடன் நடந்தால் நாளை ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். நல்ல மாணவன், நல்ல குடிமகன், நல்ல தேசம் என்ற வரிசையில் நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும். எனவே என் அன்பான நண்பர்களே, நம் அனைவரும் பொறுப்புள்ள மாணவர்களாக மாறுவோம். நம் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். இத்துடன் உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.